நம்மளுடைய அடுத்த கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகுதுங்கிற ஒரு வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதை தொடர்ந்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்தியன் மார்க்கெட் ட்ரேடர்ஸ், ஃபோரெக்ஸ் மார்க்கெட் ட்ரேடர்ஸ், கிரிப்டோ மார்க்கெட் ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸும் லைக்கும் கண்டிப்பாக எனக்கு தேவை. அப்போ தான் நான் ஃபர்தராக உங்களுக்கு அடுத்த யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண எனக்கு மோட்டிவாக இருக்கும். மார்க்கெட்டில் ஓப்பன், ஓகேவா? இந்த ஓப்பன் அப்படிங்கிற ஒரு வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, அந்த ஓப்பனை யார் பிரேக் பண்ணுறா? சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் ஓப்பன் எங்கே ஆகுது, ஒரு கேண்டிலோட ஓப்பன் எங்கே இருக்குது, அதை யார் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிறாங்க. இந்த ஓப்பன் அண்டு க்ளோஸுக்குள்ளே தான் நம்மளோட கேமே இருக்குது. சரிங்களா? இதை நல்லா புரிஞ்சிக்கிட்டவங்க ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். அதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கொண்டுகிட்டு போகிறேன். நீங்கள் அதை அப்படியே கேட்ச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ஒரு க்ரீன் கேண்டிலோட ஓப்பன் கீழே இருக்கும். சரிங்களா? ஸ்டார்ட் ஆகும், பை ஆகும். ஒரு ரெட் கேண்டிலோட ஓப்பன் மேலே இருக்கும், ஸ்டார்ட் ஆகும், செல் ஆகும். சரிங்களா? இந்த க்ரீன் கேண்டிலோட ஓப்பன் வேறு மாதிரி எப்படி பார்க்கணுன்னா சப்போர்ட். இந்த ரெட் கேண்டிலோட ஓப்பன் வேறு மாதிரி பார்க்குறதுன்னா ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? அனதர் ஃபார்மேட்டில் பார்க்கணுன்னா இப்போது க்ரீன் கேண்டிலோட ஓப்பன், அதாவது சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்ன ஆகும்? செல் ஆகும். ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் செல் ஆகும். க்ரீன் கேண்டிலோட ஓப்பன் அது. ரெட் கேண்டிலோட ஓப்பனை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குதுன்னா நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக். ஸோ மார்க்கெட் ஃபர்தராக பை ஆகும் அடுத்தடுத்த கேண்டில். இப்போது மார்க்கெட்டில் ஒரு ரெட் கேண்டிலோட ஓப்பன் இருக்குது. மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. அடுத்த கேண்டில் க்ரீனாக போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதாவது பை சைடு மூமெண்ட் இருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு க்ரீன் கேண்டிலோட ஓப்பனை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா அது சப்போர்ட் பிரேக்குன்னு எடுத்துக்குவோம். இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பை நான் சொல்ல போகிறேன். அந்த ஸ்டெப்பை கேர்ஃபுல்லாக கவனிங்க. நான் உங்களுக்கு சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நான் இந்த சார்ட்டில் ஒரு 2 விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, ஒன்று நோ கேப் கேண்டில். அதாவது நோ கேப் கேண்டில்னு நீங்கள் இண்டிகேட்டரை டைப் பண்ணிங்களா, இந்த இண்டிகேட்டரில் அது வந்துடும். ரெண்டாவது மூவிங் ஆவரேஜ், அதாவது இஎம்ஏன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது 21 மூவிங் ஆவரேஜை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் 20யும் யூஸ் பண்ணலாம், 21ம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த நோ கேப் கேண்டில் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் இப்போ எடுத்திருக்கிற சார்ட் நிஃப்டி சார்ட். இந்த நிஃப்டியில் இந்த நோ கேப் கேண்டில் அப்படிங்கிறது கொடுக்கலனா நம்மளுக்கு சில இடத்துலலாம் கேப்பாக வரும். அதை பார்க்குறதுக்கு நம்மளை கன்ஃபியூஸ் ஆக்கும். சரிங்களா? அந்த கன்ஃபியூஸை போக்க தான் நான் இந்த இடத்துல நோ கேப் கேண்டிலுங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ட்ரேடராக இருந்தால் நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை மட்டும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் பாருங்கள், 1 ஹவர் எடுத்திருக்கேன். சரிங்களா? நான் 1 ஹவர் எடுத்திருக்கேன். இப்போது நிஃப்டியோட டோட்டல் ஹவர்ஸே, அதாவது நிஃப்டிங்கிற பாருங்கள், இந்தியன் மார்க்கெட்டோட டோட்டல் ஹவர்ஸே, அதாவது 6 மணி நேரம் 15 நிமிஷம்னு நினைக்கிறேன். அப்போது நான் 1 ஹவர் எடுத்திருந்தால் எத்தனை கேண்டில் ஃபார்ம் ஆகுன்னு நினைக்கிறீங்க? 6 கேண்டில் முழு கேண்டிலாக இருக்கும், ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலாக இருக்கும். சரிங்களா? அந்த கடைசி கேண்டில் நம்மளுக்கு 15 மினிட்ஸ் கேண்டிலாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த 6 கேண்டிலை வச்சு நம்ம எப்படி ஒரு நாளில் ப்ராஃபிட் பண்ணுறதுன்னா ப்ராஃபிட் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் நிஃப்டியை ஆப்ஷன் ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பிரி அப்ளை பண்ணியிருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா மந்த்லி எக்ஸ்பிரியை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது டென்ஷன் ஃப்ரீயாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு மந்த்லி எக்ஸ்பிரியை செலக்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இந்த மெத்தடை அப்படியே அச்சு பிசறாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? நம்மளுக்கு
இப்போது ஒரு ஓப்பன், அதாவது மார்க்கெட்டோட கேண்டிலோட அந்த 1 hour கேண்டிலோட ஓப்பன் தான் நம்மளை டிசைட் பண்ண போகுது நம்ம செல் போகிறோமா பை போகிறோமா. அதுக்கு முன்னாடி இந்த 21 EMA எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா, இந்த 21 EMA இதுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆனால் பை மட்டுமே பாருங்கள், சரிங்களா. இந்த 21 EMA கீழே ட்ரேட் ஆனால் செல் மட்டுமே பாருங்கள், சரிங்களா. இப்போது நாம் 1 by 1 ப்ளே பண்ண போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அதாவது மார்க்கெட்டில் உங்களுக்கு எங்கே ரிஸ்க் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல்லாக ரிஸ்க்காக இருக்கா, இந்த ஏரியாவிலிருந்தே நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போது மார்க்கெட் வந்து 21 EMAக்கு மேலே இருக்குது. இந்த 21 EMAக்கு மேலே இருக்குது. மேலே இருக்கும்போது நம்மளுக்கு கேண்டில் வந்து க்ரீனில் இருக்குது, சரிங்களா. இப்போது நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். மார்க்கெட்டில் நம்மளுக்கு செல் கேண்டில் வருது. இந்த செல் கேண்டில் வந்தாலும் மார்க்கெட் பை தான். ஏன்னா அதாவது இந்த செல் கேண்டிலுக்கு முன்னாடி இருக்கிற க்ரீன் கேண்டில், ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டிலோட ஓப்பன் இங்கே இருக்குது. இந்த ஓப்பனை மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்மளுக்கு பை தான். அந்த ஓப்பனை யார் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிறாங்களோ அங்கே நம்ம ஹோல்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், யார் ஓப்பனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போது இந்த கேண்டில், இந்த ரெட் கேண்டில் வந்து இதுக்கு பிஃபோராக இருந்த க்ரீன் கேண்டிலோட ஓப்பனை மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு, இந்த ஓப்பனெல்லாம் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. இங்கே நீங்கள் மார்க்கெட்டை ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து செல் சைடு போகுதா அப்படின்னா கிடையாது. மார்க்கெட் இன்னுமே ஸ்டில் பை சைடில் தான் இருக்குது. ஏன்னா இந்த 21 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் என்ன நம்மளுக்கு பை சைடு தான். ஸோ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு ரெட் கேண்டில் வந்துருச்சுன்னு நம்ம பேனிக் ஆகி செல் போகக்கூடாது, நாம் பை போகணும். எப்போ பை போகணும்னா, எப்போ ஒரு ரெட் கேண்டிலோட ஓப்பனை க்ரீன் கேண்டில் வின் பண்ணுது, எப்போ ஒரு செல்லர்ஸை பையர்ஸ் வின் பண்ணுறாங்க, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், சரிங்களா. இப்போ பாருங்கள், மார்க்கெட்டில் இப்போது நம்மளுக்கு பையர்ஸ் வந்தாங்க, ஆனால் இந்த செல்லர்ஸை வின் பண்ணல. அடுத்ததும் செல்லர்ஸ் தான் வந்திருக்காங்க, சரிங்களா. இப்போ மார்க்கெட் இந்த இஎம்ஏவை டச் பண்ணிருச்சே, நம்ம செல் போகலாமான்னா கூடாது. செல் போகிறதுக்குன்னு சில அறிகுறிகள் இருக்குது, அது நான் அங்கே வரும்போது சொல்கிறேன், சரிங்களா. இப்போ பாருங்கள் அடுத்தது என்ன நடக்குதுன்னு. இப்போ மறுபடியும் நம்மளுக்கு ஒரு பை கிடச்சிருக்கு, ஆனால் ஓப்பனை பிரேக் பண்ணல, செல்லர்ஸோட ஓப்பனை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணல. இப்போ பாருங்கள் ஃபர்தராக நம்மளுக்கு இந்த இடத்துல, ஓகேவா, இந்த இடத்துல நம்மளுக்கு இது வந்து கேப்பு, அதாவது நோ கேப் கேண்டிலுக்காக இப்படி இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் செல் தான் வந்திருக்கு, சரிங்களா. செல் தான் வந்திருக்கு. இந்த செல்லர்ஸை யார் வின் பண்ணுறா அப்படின்னு பார்க்கணும். இப்போது இந்த செல்லர்ஸை இந்த பையர்ஸ் வின் பண்ணிட்டாங்க. கடைசியாக இங்கிருந்த ஓப்பனையும் இங்கிருந்த ஓப்பனையுமே மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த இடத்துல பை போனீங்களா, இது கரெக்டான ஒரு ஏரியா. நீங்கள் இப்போ 1 ஹவரில் இருக்கீங்க, சரிங்களா. 1 ஹவரில் இருக்கும்போது நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பிரி தான் கரெக்டாக வரும். ஸோ இந்த மந்த்லி எக்ஸ்பிரி நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ், அதாவது அதனோட இதில் எவ்வளோ இருக்குது ப்ரீமியமில், அதை பார்த்து நீங்கள் இது கீழே வந்தால் நான் எக்ஸிட் ஆயிடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் இங்கே பை பண்ணால் மார்க்கெட் எப்படி பை ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது இங்கே மார்க்கெட் பை ஆகிக்கிட்டே இருக்குது. இதை எப்போ க்ளோஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கெட்டில் இப்போ செல்லர்ஸ் வராங்க, அடுத்தது பையர்ஸ் வராங்க, சரிங்களா. இப்போ பாருங்கள் மார்க்கெட்டில் இதில் வந்து கேப் டவுன் ஆகிருக்கும், ஓகேங்களா. கேப் டவுன் ஆகிட்டு இந்த இடத்துல ஹியூஜான செல்லர்ஸ் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது கேப் டவுன் ஆன செல்லர்ஸ் வந்திருக்காங்க, கேப் அப் ஆன பையர்ஸ் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். மார்க்கெட்டில் வந்து இந்த கேப் டவுன் ஆகிருக்கா, இதுக்கப்புறம் இந்த ஓப்பனை யார் பிரேக் பண்ணுறாங்களோ அவங்க தான் நம்ம அந்த இடத்துல பை பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இதுக்கு கீழே மார்க்கெட் வருதா அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு கீழே மார்க்கெட் வந்தாலுமே நீங்கள் என்ன தான் பண்ணணுன்னா, இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் ஸ்ட்ராங்காக வரும்.
ஓகேவா? இந்த க்ரீன் கேண்டிலை யார் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிறாங்களோ அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து எக்ஸிட் ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து மந்த்லி, அதாவது நீங்கள் மந்த்லி எக்ஸ்பிரியில் இருக்கீங்க. ஸோ மார்க்கெட்டில் எப்போ எக்ஸிட் ஆகணும்? இந்த இஎம்ஏக்கு கீழே, அதாவது மார்க்கெட் என்ன ஆகும்னா இஎம்ஏவை டச் பண்ணி சப்போர்ட் எடுத்து போகும். இந்த இஎம்ஏ கீழே மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் கிடைக்கணும். அந்த க்ரீன் கேண்டிலோட ஓப்பனை மார்க்கெட் பிரேக் பண்ணணும். அது நடக்குதான்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, நான் ப்ளே பண்ணுறேன். அடுத்தடுத்த கேண்டில் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க என்ன நடக்குதுன்ட்டு. நம்மளுக்கு இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இது வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு மறுபடியும் ட்ராப் ஆகுது. ஆனால் இஎம்ஏக்கு கீழே மார்க்கெட் வரல. இஎம்ஏ கீழே மார்க்கெட் வரும்போது என்ன நடக்கணும்னு சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு இதுதான் நம்மளோட எக்ஸிட் பாயிண்ட்டு. மார்க்கெட் இன்னும் நம்ம எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வரல. இருந்தாலும் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. இந்த க்ரீன் கேண்டிலை பிரேக் பண்ணால் தான் நம்ம செல் சைடு போக போகிறோம். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகணும். ஆனால் இந்த க்ரீன் கேண்டிலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்கிதான்னு மார்க்கெட்டை பாருங்கள். ஓகேவா? க்ளோஸ் வச்சா நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வெளியே போயிடணும். அடுத்தடுத்து மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது இதெல்லாம் ஒரு சப்போர்ட் எடுக்கிற ஏரியா. ஓகேவா? சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து எப்படி பை ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது ஒருத்தர் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுத்திருக்காங்க. இங்கிருந்து மார்க்கெட் எவ்வளோ ஹியூஜான மூவ் ஆகிருக்கு பாருங்கள். இங்கிருந்து இன்கேஸ் இங்கே என்ட்ரி எடுத்தாங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு செல் கிடைக்கும்போது எக்ஸிட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது அவங்க என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு இந்த க்ரீன் கேண்டலோட ஓப்பனை ஒருத்தன் பிரேக் பண்ணியிருக்கான் இல்லையா, இங்கேருந்து நீங்கள் பை போயிடலாம். ஓகேவா? நம்ம மார்க்கெட் செல் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் இது மாதிரி செல்லர்ஸ் வந்துட்டு மறுபடியும் பையர்ஸ் வரணும். பையர்ஸ் வந்துட்டு இந்த பையர்ஸை யார் வின் பண்ணுறாங்களோ அப்போ தான் மார்க்கெட்டு செல்லாகி போகும். அதாவது இது 2 சினாரியோ. 21 இஎம்ஏ கீழே இருக்கணும், பையர்ஸ் வரணும், அந்த பையர்ஸை செல்லர்ஸ் வின் பண்ணணும். இப்போது மார்க்கெட் என்ன இருக்குது, செல்லர்ஸ் வந்திருக்காங்க, இந்த செல்லர்ஸை பையர்ஸ் வின் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் மேலே தான் போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. செல்லர்ஸை பையர்ஸ் வின் பண்ணால் மார்க்கெட் மேலே போகும், பையர்ஸை செல்லர்ஸ் வின் பண்ணால் மார்க்கெட் கீழே வரும். சரிங்களா? அதுக்கு இந்த பிகினர்ஸ் எல்லாம் இந்த 21 இஎம்ஏவை பக்கா யூஸ் பண்ணணும். அதாவது இந்த 21 இஎம்ஏ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். மார்க்கெட் அதுக்கப்புறம் எப்படி நம்மளுக்கு மூவ் ஆன் ஆகிருக்கு பாருங்கள். நம்மளுக்கு இது மாதிரி ஹியூஜான மூவெல்லாம் கிடைக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி மந்த்லி எக்ஸ்பிரிக்கு போங்க தயவு செய்து. யாருமே வீக்லி எக்ஸ்பிரியில் போய் உங்கள் பணத்தை நஷ்டம் அடையாதீங்க. இன்கேஸ் நீங்கள் வீக்லி எக்ஸ்பிரி போகிறவங்களா இருந்தால் அதை விட்டுட்டு ஏதோ ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக் எப்படியும் பை ஆகும். அதாவது இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸ் இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அதிகமாக தான் இருக்கும். எல்லா ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து நம்மளோட எக்கனாமி. சரிங்களா? இன்றைக்கி இருக்கிற ரேட் இருக்காது. இப்போது நான் யூஸ் பண்ணுற என்னுடைய சிஸ்டம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தா அதனோட ஃப்யூச்சர்ஸ் வேறு மாதிரி இருக்கும், எக்ஸ்பென்சிவ் வேறு மாதிரி இருக்கும், நான் அதிக அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கான விலையும் கூட நம்ம ஸ்டாக் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஆப்ஷனே வேண்டாங்கிறவங்க ஸ்டாக்கு போய் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நல்லா டாட்டா ஸ்டாக்ஸு, மாருதி சுஜுக்கி, எஸ்பிஐ இது மாதிரி நல்ல ஸ்டாக்ஸாக பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக விட்டுருங்க. ஆப்ஷன் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா மந்த்லி எக்ஸ்பிரியை பாருங்கள். என்னுடைய ரெக்வெஸ்ட், மந்த்லி எக்ஸ்பிரியை பாருங்கள். ஹவர்லியில் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த 30 மினிட்ஸ்லேயும் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஹவர்லியில் இன்னும் பெட்டராக இருக்கும். சரிங்களா? அதாவது 1 ஹவரோ நீங்கள் 4 ஹவர் டெய்லியில் கூட அனலைஸ் பண்ணுங்கள். ஆனால் ஹவர்லிக்கு மேலே அனலைஸ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு கமெண்ட், ஒரு லைக் கண்டிப்பாக கொடுங்க. என்னுடைய கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன டெலகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய மொபைல் நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணலாம்.